பணம் தான். பணம் மட்டும்தான் முக்கியம். பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் இந்த உலகம் அடிமையாக இருக்கும். நீ அடிமையாக இருக்க போறியா, அடிமையாக்க போறியா? ஹலோ ப்ரோ, யார் நீங்க? என்ன வேணும்? Hello, who are you? ஹலோ, யாரியா? குட் மார்னிங் சார், நான் ஆர்ஆர் பேங்க்லேருந்து பேசுகிறேன். என் பேர் கிரி. உங்கள் ஏடிஎம் கார்டு பிளாக் ஆகிடுச்சு சார், அதுக்காக சார் கால் பண்ணுறேன். என்னையா சொல்கிறீங்க? என் அட்டை நின்று போச்சா? ஐயோ, இப்போ என்னையா பண்ணுறது? சார் நீங்கள் இப்போ பேங்க் வரைக்கும் வர முடியுமா சார்? ஐயோ, அது ரொம்ப நட்டு இருக்கியா, என்னால் இப்போ வர முடியாது. வேறு ஏதாச்சும் வழி இருக்காயா? சார் அதுக்கு ஒரு வழி இருக்குது. நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டில் இருக்க நம்பரை பார்த்து சொன்னீங்கன்னா நான் இங்கேருந்தே அதை சரி பண்ணி கொடுத்துருவேன் சார். அப்படியாயா? எஸ் சார். இதோ இந்த இப்பயே போயிட்டேன். அந்த 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 போயிட்டே இப்போ இந்த இப்போ எடுத்து சொல்கிறியா? ஐயா சொல்லுங்க சார். ஐயா, டேய் என்னடா பண்ற? ஏன்டா? 84621458. ஆமாய்யா. எதியா இந்த அட்டைக்கு பின்னாடி இருக்கிறதாயா? இந்த இப்போ பார்த்து சொல்றியா? சரிங்க, இந்த பார்த்து சொல்றியா? இந்த பின்னாடி இருக்க நம்பர் தானேயா? இந்த எடுத்துட்டேயா? ஐயா, இந்தயா, இந்த 074. ஆமாங்கய்யா. 074. ஆமாங்கய்யா. சரிங்கய்யா. சார் உங்களுக்கு இப்போ எஸ்எம்எஸ்ல ஓடிபி நம்பர் வந்திருக்கும், பார்த்து சொல்லுங்க. அப்படியாயா? இந்த இப்போ பார்க்குறேயா? இந்த இப்போ ஏதோ சத்தம் கேடுச்சு. அந்த பார்த்து சொல்கிறேன். இந்த ஒரே நிமிஷம் பார்த்து சொல்கிறேன். ஐயா, இந்த சொல்கிறையா? இந்த கேட்டுக்கிங்கய்யா. 74. ஆமாய்யா, 743254. ஆமாய்யா, 54. ஆமாங்கய்யா. சரிங்கய்யா. உங்களை மேலே யாரும் இருக்கிறதுனால தான் நான்லாம் வந்து நல்லா இருக்கேன். சரிங்கய்யா, அது சரியாயிரும் இல்லையா? சரிங்க. அப்பனா ஓகே. சரியா. டேய் என்னடா பண்ற? ஏன்டா என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. இதை நான் உனக்கு அன்னியன் ஸ்டைலில் சொல்கிறேன். ஒரு ஆள்கிட்ட 5 ரூபா திருடினா தப்பா? தப்பு இல்லை. 5 பேர்கிட்ட 5 ரூபா திருடினா தப்பா? கொஞ்சம் தப்பு. இதே 5 கோடி பேர்கிட்ட 5 ரூபா திருடினா பெரிய தப்பு. அதான்டா இது. டேய் 30,000 இருக்குடா, ஏதுடா? எனக்கு ஃபோன் பண்ணல, அவன்கிட்ட உள்ள ஏடிஎம் கார்டு நம்பரு ஓடிபியை வச்சு அவனோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பார்க்கலாம், பணமும் எடுத்துக்கலாம். அவன் பணத்தை எடுக்கிறோம், பணக்காரன் ஆகிறோம். இதுவுமே ஒரு பிஸ்னஸ் தான். இப்போதைக்கு ஒரு முட்டாளை பிடிச்சிட்டோம். இன்னும் எவ்வளோ முட்டாள் இருக்கேன் இந்த உலகத்தில். இனிமேல் நம்ம ஏழை கிடையாது, பணக்காரங்க. ஹலோ, நாதான். சொல்லியா? காசு வேணும். எவ்வளோயா வேணும்? உனக்கு பண்ணாம வேற யாருக்கே பண்ண போறேன்? நீ தாயா எனக்கு எல்லாமே. சொல்லியா, எவ்வளோயா வேணும் உனக்கு? 30,000. 30,000யா?
சரியா சரியா இந்த போட்டுருவேன். உனக்காக தான் நம்ம வயலை வித்துருக்கேன். உனக்கு பண்ணாம வேற யாருக்கா பண்ண போறேன். இந்த வித்துட்டியா நான் போட்டுருவேன். அந்த போட்டேன்யா நீ எடுத்துக்கியா போட்டையா உனக்காக வயலை வித்து போட்டையா எடுத்துக்க நீ எடுத்து செலவு பண்ணியா எவ்வளவு வேணாலும் கேளியா அந்த அப்பா உனக்காக போட்டு விடுறேன். ஹலோ 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 ஐயா, நம்ம பிள்ளைக்காக நம்ம எல்லாம் பண்றோம். நம்ம பிள்ளை படிச்சா மட்டும் போதும். ஆண்டவா ஹலோ சொல்லியா நான் அப்பதான் பேசுறேன். ஆமையா அப்பதான் பேசுறேன். சொல்லியா காசு போட்டியா இல்லையா? போட்டையா வரலையே. இனியா சொல்ற 30,000 காசு போட்டனியா? வரல. இனியா சொல்ற? வரல, எனக்கு தெரியாது. இப்ப 30,000 காசு வேணும், அவ்வளவுதான். இனியா சொல்ற? இந்த வயலை வித்து தான் உனக்கு காசு போட்டேன். காசு வரல என்னையா சொல்ற? என்னையா பண்றது? என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேட்டா காசு வரல. என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது. காசு வேணும், அவ்வளவுதான். ஹலோ ஹலோ ஐயா, போச்சு, காசும் போச்சு, என் புள்ள படிப்பும் போச்சு. மிஸ்டர் ராஜேஷ், உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். பட் ஆப்ரேஷன் முடிஞ்சுது. இன்னும் ஒரு 2 to 3 days அப்சர்வேஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் அவரை கூட்டிகிட்டு போகலாம். ஒன் திங், இன்னும் ஒரு 6 months அவருக்கு எந்த அதிர்ச்சியான தகவலும் கேட்காம பார்த்துக்கணும். ஹலோ அப்பா, சொல்லுப்பா. ஏய், அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்தியாடா? பணமா? பணம் எதுவும் எடுக்கலையேப்பா. அக்கௌண்ட்ல காசு காணோம். பணமா? பணம் எதுவும் எடுக்கலப்பா. ஏய், அக்கௌண்ட்ல காசையும் காணோம், மசனையும் காணோம். இப்ப பாரு ஒழுங்கா. சரி, நான் பார்த்துட்டு சொல்றேன் என்னன்னு. சரி, நம்ம மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் என்னன்னு. ஹலோ மச்சி, என் அக்கௌண்ட்ல இருந்து காசு காணாம போச்சா, கொஞ்சம் என்னன்னு பாருடே. சரிடா, அக்கௌண்ட் டீடைல் சொல்றா. அக்கௌண்ட் டீடைல வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், என்னன்னு பார்த்து சொல்றா. அனுப்பிட்டேன், என்னன்னு பார்த்து சொல்றா. ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சொல்றேன். ஹலோ சொல்லியா? உன் அக்கௌண்ட்ல இருந்து நீ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க பணத்தை? நானா? ஆன்லைன் பேங்கிங் மூலமா நீ தான் உன் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க. நான் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எதுவும் பண்ணலையே. தெரியலடா, ஆன்லைன் பேங்கிங் மூலமா 3 தடவை ஒரே அக்கௌண்ட்டுக்கு நீ தான் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க. 3 தடவையா? யாரோட அக்கௌண்ட் இது? ஏதோ அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து கிரீன் இருக்கு. ஓ அப்படியா? சரி, நான் என்னன்னு பாத்துக்கிறேயா. நன்றியா.
கிரிக்கு எப்படி பணம் போயிருக்கும்? கிரி எப்படி பணத்தை எடுத்திருப்பான்? நம்ம பணத்தை கிரி எடுத்தா ரைட்டு. அப்ப ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்துட்டு அந்த கிழவனோட பணத்தை யார் எடுத்திருப்பா? ஹலோ பா சொல்லியா? பேங்க் அக்கௌண்ட்ல என் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிடு. சரியா, பேங்க்ல உன் நம்பரே கொடுத்துடுறேன். சரியா, சரி வையா. சரியா, சரி சரி வையா, சரி வைக்கிறேன். ஹலோ பா சொல்லியா? நான் அப்பா பேசுறியா? சொல்லியா? செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும். 2 சட்டை எடுத்துக்கிட்டேன், ஒரு பேக் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கியா? எடுத்துக்கியா? உனக்கு பண்ணாம வேற யாருக்கியா பண்ண போறேன்? எடுத்துக்கியா? என்ன அக்கௌண்ட்ல 700 ரூபா தான் இருக்கு. என்னையா
அக்கௌண்ட்ல என்ன 700 ரூபா தான் இருக்கு? என்னது அக்கௌண்ட்ல 700 ரூபா தான் இருக்கா? எனக்கு பணம் வேணும், போட்டு விட்டுரு. போட்டு விடுறியா? உனக்கு பண்றியா? உனக்கு என்ன வேணுமோ கேளியா, நான் பண்றியா? உனக்கு நான் பண்றியா? எல்லாமே பண்றியா? நாளைக்கு காலைல போட்டு விட்றியா? நாளைக்கு காலைல கண்டிப்பா போட்டு விட்றியா? கண்டிப்பா. ஆமா, உனக்கு எப்படியா தெரியும்? அது வந்து பேங்க்ல என் மொபைல் நம்பர் கொடுத்தால, அதுல இருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு. சும்மா தான் கேட்டேன், சும்மா தான் கேட்டேன். சரியா, சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, சரி வைங்க. நம்ம பிள்ளைக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? சரி, படிச்ச போய் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயா, நான் அப்பா பேசுறியா? சொல்லு. ஐயா, உன்கிட்ட ஒன்று கேட்கணியா? என்ன அப்பா இப்படி கேட்டேன் தப்பா நினைச்சுக்காத. பேங்க்ல இருந்து பணத்தை நீ தானே எடுத்த? ஆமா, நான் தான் எடுத்தேன். என் பங்கை நான் எடுக்க கூடாதா? என்னையா அப்பாட்ட எப்படி பேசுற? நான் எப்படி பேசுறது? என்னையா எப்படி பேசுற? உனக்காக வயல என்னையா வீட்டை கூட விற்பையா? ஏன் என்னையும் கூட வித்து கூட நான் எல்லாத்தையும் உனக்கு பண்ணி கொடுப்பையா? ஆனா எனக்கு சொந்தம், என் சொத்து, எனக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி எடுத்திய பார்த்தியா? அப்பன்ட்டே கேட்காம. ஆனா அப்பனுக்கே துரோகம் பண்ண உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? உனக்கு வேணும் கேட்டுதான் நான் எல்லாமே பண்ணிருப்பேனையா. உனக்காக தானே நான் சம்பாதிக்கிறேன். ஆனா என்கிட்டே சொல்லாம நீ எடுத்து பார்த்தியா? அப்பனுக்கே நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. நீ நல்லா இருந்தா போதியா? நீ நல்லா அது போதியா? உனக்காக தான் நான் இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இரு. அது போதியா? நீ நல்லா இரு. இக்கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கதையின் விறுவிறுப்புக்காக மட்டுமே சித்தரிக்கப்பட்டவை, யாரையும் புண்படுத்துவதற்கு அல்ல. ஆனால் இது போன்ற சம்பவங்கள் தினமும் அன்றாட வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதனால் மக்கள் தங்களது வங்கி கணக்கின் விவரங்களையோ அல்லது சுய விவரங்களையோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். Please avoid sharing your bank details and your personal details to anyone.